Hi dear friends, Assalamu alaikum. Welcome to Nufra's Kitchen. We are all doing good. Alhamdulillah. எல்லாரும் எப்படியா சேஃபாக இருப்பீங்க சார் நம்புகிறேன். வைரலாக ஒரு இது ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் வைரலான ஒரு ரெசிபி தான். என்னென்னு சொன்னால் இஃபா சிக்கன் அண்ட் ஹோம்மேட் மயோனீஸ் செய்கிற ரெசிபி தான் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க எப்படி செய்யுது இந்த மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு குயிக்காக ஈஸியாக உங்களுக்கு செய்யணும். ஸோ நான் இது வந்து நைட் டின்னர் சாப்பாடுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன் இஃபா சிக்கன். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் ஹோம்மேட் மைனஸ் செய்கிறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜார் கப் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் கப் உண்டு. அதில் வந்து பாயில் பண்ணி வேக வச்சுருந்த எக் 2 எடுத்துக்கிறேன். அதில் எல்லோ கலர் யோக் வந்து அதை எடுத்து வச்சுட்டு ஒயிட் கலரை மட்டும் தான் எட் பண்ணிட்டேன். அதையும் போட்டு அதுக்கப்புறம் கார்லிக் வந்து ஒரு 3 கார்லிக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முழுசாக போட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் சீஸ் வந்து ஒரு 4 பீஸ் துண்டு வாரமாக எடுத்துக்கிறேன். சீஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளும். செட்டர் சீஸ், மொசரல்லா சீஸ், எந்த சீஸாக இருந்தாலும் ஓகே. அதோட கொஞ்சம் ஒலிவ் ஆயில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதையும் மெட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹோம்மேட் சோஸ் வந்து மயோனீஸ் சோஸ் அல்ல, மயோனீஸ் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இந்த எட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கல, அதனால் நான் வந்து மில்க் எட் பண்ணிக்கிறேன். மில்க் எட் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அதையும் செஞ்சு ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து சிக்கன் செய்கிறதுக்கு வந்து ஒரு லெக் பீஸும் ஒரு சின்ன ஒரு பீஸுமாக எடுத்துக்கிறேன். அதில் மசாலா எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி உள்ளுக்கு இறங்குறதுக்காக வேண்டி நான் கார்பால் கொஞ்சம் இது மாதிரி குத்தி கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் கார்பால் குத்தி கொண்டு வந்துச்சுன்னா மசாலா எல்லாம் உள்ளுக்கு பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு வீக்கெண்டில் கொஞ்சம் ஹாலிடேஸ் டைமில் செஞ்சு கொடுங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நான் மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு அதில் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் அண்டுவாங்க. கொத்தமல்லி தூள் வந்து 1/4 டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட யோகட் சரி அண்ட் தயிர் அண்ட் பெப்பர் இது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இது காரமெல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கூட்டி குறைச்சி கொள்ளிடும். ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிரட்டி வச்சுட்டேன். அதோட ஒரு 1 ஹவருக்கு பிறகு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பண்ணி தவா வச்சு ஒரு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் ஒவ்வொரு பீஸஸாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலுக்காக ஃப்ரை பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் அதுக்கு மேலுக்காக நான் ஹோம்மேட் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த மயோனீஸை கொஞ்சம் எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு இல்லை 2-3 ஹவர்ஸ் சரி ஹவர்ஸ் எல்லாம் மினிட்ஸ் கொஞ்சம் மூடி வச்சு குக் ஆகி எடுத்து பாருங்கள். நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் மீச்சு. நாங்கள் வந்து கடையில் தான் கொஞ்சம் பராட்டா எடுத்திருந்தேன். வீட்டில் செய்யலை, கடையால் பராட்டா வாங்கி தான் சிக்கன் இப்படி செஞ்சு நாங்கள் நைட் டின்னர் சாப்பாடு முடிச்சிட்டோம். இது மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் வரேன். என் வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்ஷால்லா இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் என் ரெசிபியில் வரேன். அண்ட் டேக் கேர், பை பாய்.